Hello students, welcome to Hiva Max. 9th standard பசங்க Monday நம்ம Max attend பண்ண போகிறோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாமோட ஸ்டடி டைம் டேபிள் 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தேன். அதோட கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் 9th ஸ்டாண்டர்டுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால 18th அன்னைக்கு 7 PM to 9 PM தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டர் 1.1 சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.3 வரைக்கும் நான் 7 o'clockலேருந்து 9 o'clockக்குள்ளே முடிச்சிருங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு. சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சென்டர் மெயின் பண்ண முடியும். ஸோ ஸ்கெடியூல்ஸ் கரெக்டாக இருக்கும், அது பிரகாரம் நம்ம செய்யும் போது எப்போவுமே ஈஸியாக இருக்கும். சம்ஸ் 9:30 to 10:30 1 மார்க், எல்லா லெசனோட 1 மார்க். எப்போவுமே 1 மார்க் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும், 1 மணி நேரம் அதுக்கு வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு 19th அன்னைக்கு பார்க்கலாம். காலையில் 5 o'clockே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். 5 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் சாப்டர் 1ல் 1.4 1.5 வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் சாப்டர் 1.1லேருந்து 2.1 எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா, எக்ஸாம்பிள்ஸோட நான் வந்து பெரிய பெரிய எக்ஸசைஸ் இருக்கிறதுக்கெலாம் நிறைய டைம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதனால் எல்லா சம்மையும் அட்டென்ட் பண்ணிங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது பார்க்க வேணான்னு என் ஃப்ரெண்டு சொன்னால், அதனால நான் இந்த சம் பார்க்கல அப்படிலாம் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம், நல்ல டைம் இருக்குது. 9:30 to 10:30 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. 10:30 to 12:30 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2 2.3 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ரெண்டும் ஈஸியாக தான் இருக்கும், பட் நிறைய எழுத வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ எழுதிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 10:30லேருந்து 12:30 வரைக்கும் 2.2 2.3 முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லன்ச் எடுத்துக்கோங்க 1 hour. அப்புறம் 1:30லேருந்து 3:30 2 hours டைம், அதனால் 2 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் முடிக்கலாம், 2.4 2.5. அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. 4 o'clockலேருந்து 6 o'clock 2.6லேருந்து 2.8 வித் எக்ஸாம்பிள்ஸ். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோடு செய்யணும். 6 o'clockலேருந்து 6:30 பிரேக் எடுத்துக்கோங்க. 6:30லேருந்து 9 o'clock வரைக்கும் சாப்டர் 3 கிராஃபுக்கு மட்டும் தனியாக நான் வந்து 2.5 hours கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். முடிஞ்ச இதிலே வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9 to 10 டின்னர். 10 o'clock to 11 o'clock 1 மார்க் டெய்லி எல்லா லெசனும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 20th அன்னைக்கு காலையில் 5 o'clock to 6:30 AM வந்து 4.1 4.2. 4.1ல் கம்மியான சம்ஸ் தான், ஸோ அதனால தான் 2 கொடுத்துருக்கேன். அப்புறம் 7 to 9 2 hours டைம் இருக்குது. 4.3 4.4 வித் எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சிடுங்க. அது 9:30 வரைக்கும் இதை எடுத்துக்கலாம், ஏன்னா 9:30 to 10:30 தான் பிரேக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 4.4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போகலாம். சரியா, அப்புறம் 10:30 to 12:30 ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கிராஃப் இடத்துலையும் கொடுத்துருக்கேன், ஏன்னா கிராஃப் ஜியாமெட்ரி ரொம்ப முக்கியம், மார்க் போகவே கூடாது, நிறைய வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 12:30 to 1:30 லஞ்சு. 1:30 to 3:30 வந்து தேர்ட் சாப்டரையே லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்னா அதில் நிறைய சம்ஸ் வரும், ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் 1:30லேருந்து 3:30 வரைக்கும் 3.1 and 3.2 நிறைய சம்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸோட, எல்லாமே முடிங்க. 3:30லேருந்து 4 o'clock வந்து பிரேக்கு. 4 o'clock to 6 o'clock வந்து 3.3 3.4. அது முடிச்சிட்டிங்கன்னா 6 o'clock to 6:30 பிரேக் எடுத்துக்காங்க. 6:30 to 9 வந்து 3.5 3.6 எக்ஸாம்பிள்ஸோட. அப்புறம் 10 to 11 வந்து 1 மார்க். காலையில் வந்து 5 o'clock to 6:30 வந்து 3.7 3.8 வித் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் சாப்டர் 3ல் 3.9 வித் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா, சப்போஸ் 3.9 முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி தேர்ட் சாப்டரில் ஏதாவது சம் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுங்க. 10:30 to 12:30 3.11 to 3.12 எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் லஞ்ச் முடிச்சிடுங்க. 1:30லேருந்து 3:30 வரைக்கும் சாப்டர் 3ல் 3.13 வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் 4 o'clock to 6 o'clock 3.14 வித் எக்ஸாம்பிள்ஸ். தனித்தனியாக கொடுத்துருக்கேன், ஏன்னா முக்கியமானது. பிகாஸ் ரெண்டுமே வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணும், அதனால அவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். அப்புறம் 6:30லேருந்து 9 o'clock வரைக்கும் பேலன்ஸ், என்னென்ன சம்ஸ் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை இதெல்லாம் கஷ்டமாக இருக்க போட்டு பார்க்கும்போது திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கணுன்னு இருக்கிற சம்ஸ் எல்லாம் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ எல்லா கொஷினுமே நீங்கள் முடிச்சிருக்கணும் 21st அன்னைக்கு நைட்டுக்குள்ளே. மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து 1 மார்க் லெசன் வந்து 1 மார்க் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 22nd அன்னைக்கு காலையில் 5 to 6:30 வந்து 1 மார்க் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க் காலையில் ரிவிஷன் முடிச்சிடுங்க.
ஆல் தி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணும். எல்லா கொஷினையும் எழுதி பாருங்க. ஏன்னா 4 லெசன் தான் இருக்குது. அதில் எக்ஸசைஸும் நமக்கு வந்து நிறைய வாட்டி இப்போ மிட்டம்லாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லா கொஷின்ஸோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்கும். டவுட் இருந்தால் அதில் பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது கேட்கணுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் நாளைக்கு வீடியோவில் நான் தரேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக ஃபாலோ பண்ணால். நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கை வலிக்குது, அதுக்கு தான் நான் நடுவில் ½ அன் ஹவர் பிரேக் கொடுக்குறேன். ஃபுல்லாக நீங்கள் படிங்கன்னு சொல்லவே இல்லை, ஃபுல்லாக எழுதுங்கன்னு சொல்ல. நீங்கள் வந்து இந்த டைம் கேப் கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே எழுதணும். அப்படி எழுதும் போது நமக்கு வந்து ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கணும், கரெக்டான ஸ்லீப்பிங் டைம் இருக்கணும். கொஞ்ச நேரம் போய் அம்மா கூட பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மறுபடியும் வந்துட்டு முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்கள் புக்லையோ இல்லை உங்களுக்குன்னு ஸ்டடி ரூம் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமிங் முடிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அம்மாட்ட ஒரு சைன் வாங்குங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் டியூஷன் போகிறோம், அங்கே போயும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3 நாளில் நம்ம கொடுத்துருக்க 4 லெசனை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி கரெக்டாக முடிக்கிறதுன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக மார்க் வந்து குறையாது. கிராஃப் ஜியாமெட்ரி ரொம்பவே முக்கியம். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக எழுதணும். கிராஃபுக்கு வந்து ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே மார்க் மிஸ் ஆகாது. ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.